Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு நம்ம 12th Computer Scienceல 2025 ஓட State Board Question Paper தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Let's get started. Part 1ல டோட்டலா 15 questions இருக்கு. Each question carries 1 mark. First question என்ன அப்படின்னா which of the following is a distinct syntactic block? Option A வந்து subroutine, B வந்து function, C வந்து definition, D வந்து module. நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா definition. Second question, which of the following functions that build the abstract data type? இதுக்கு நம்மளோட ஆன்சர் வந்து constructors. The dash rule is used to decide the order in which the scopes are to be searched. இதுக்கு வந்து LEGB rule தான் ஆன்சர். அடுத்தது binary search is also called as half interval search. Which operator is also called as conditional operator? இதுக்கு வந்து நம்மளோட ஆன்சர் வந்து ternary. Which of the following is known as definite loop? For loop. Which of the following keyword is used to exit a function block? Return. The subscript of a string may be both positive and negative numbers. Which of the following is the output of the given Python code? String 1ல வந்து computer science அப்படின்னு கொடுத்துருக்குறோம். print string 1. இங்கே வந்து ஸ்டார்ட்டோட வேல்யூ ஸ்டாப்போட வேல்யூ இல்லை, ஸ்டெப் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்குறாங்க -1 அப்படின்னு. -1 கொடுத்துருக்கிறதுனால நமக்கு லாஸ்ட்ல இருந்து வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கிளாஸ் மெம்பர்ஸ் ஆர் ஆக்சஸ் த்ரூ விச் ஆப்ரேட்டர்? டாட் ஆப்ரேட்டர். ஹூ டெவலப்ட் ER மாடல்? ஆப்ஷன் பி சென். queries can be generated using select. Making some changes in the data of the existing file or adding more data is called option A modification na நம்மளோட ஆன்சர். அடுத்து 14th question. The module which allows the interface with the Windows operating system is OS module. அப்புறமா which of the following keyword avoids the duplicates? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட் கீவேர்ட். இங்கே டூப்ளிகேட்டுக்கு டி, இங்கேயும் டி. அதை ஞாபகம் வச்சு டிஸ்டிங்க்ட் அப்படின்ற கீவேர்ட் தான் நம்மளுடைய ஆப்ஷன். அடுத்து பார்ட் 2. பார்ட் 2ல வந்து டோட்டலாக 9 questions இருக்கும். நீங்கள் அதுக்கு 6 questions ஆன்சர் பண்ணணும். அதில் வந்து question number 24 வந்து கம்பல்சரி கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் அ பேர்? கிவன் எக்ஸாம்பிள். இதுக்கு என்ன சொல்வீங்க? பேர் இஸ் அ காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் மேட் அப் ஆஃப் அ லிஸ்ட் ஆஃப் டியூப்பிள். அடுத்த பாயிண்ட் வந்து த வே ஆஃப் பண்ட்லிங் 2 values டுகெதர் இன்டு 1 கேன் பி கன்சிடர்ட் அஸ் அ பேர். வாட் இஸ் அ பேருக்கு நீங்கள் இவ்வளோ எழுதணும். எழுதிட்டு அடுத்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பேர் இஸ் அசைன் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 10, 20 அப்படின்னு போட்டுக்கோங்க. A, B கோலன் ஈக்குவல் டு பேர். அப்போது இந்த above எக்ஸாம்பிளில் வந்து A வந்து A becomes 10, B becomes 20. இதுதான் இதோட எக்ஸாம்பிள். அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் சார்ட்டிங்? இதுக்கு என்ன எழுதுவீங்க? சார்ட்டிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங் அ குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். அதுக்கப்புறமா என்னென்ன சார்ட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது? வேரியஸ் சார்ட்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ஆர் பபிள் சார்ட், குயிக் சார்ட், ஹீப் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட். இவ்வளவு நம்ம கொடுக்கணும். அடுத்தது வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் பைத்தான் கோட்? ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 5, 20, 5. இங்கே வந்து இந்த 5 வந்து ஸ்டார்ட் வேல்யூ, 20 வந்து ஸ்டாப் வேல்யூ, 5 வந்து ஸ்டெப் வேல்யூ. ஓகே. இப்போது இங்கே வந்து பிரிண்ட் எக்ஸ். அப்போது 5 நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போது முதல்ல 5 பிரிண்ட் ஆகும். அடுத்தது 5 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 10 பிரிண்ட் ஆகும். அடுத்து ஒரு 5 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 15 பிரிண்ட் ஆகும்.
ஸ்டாப் வேல்யூ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்டாப் வேல்யூ இன்க்ளூட் ஆகாது. அப்போ நம்மளோட அவுட்புட் என்ன அப்படின்னா 5, 10, 15. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் ஸ்லைசிங்? இதுக்கு என்ன எழுதணும்? Slice is a substring of a main string. A substring can be taken from the original string by using அந்த slicing operator எழுதணும். அதாவது open square bracket and close square bracket. Using slice operator, we can slice one or more substrings from a main string. இவ்வளவு எழுதணும். அடுத்த question, what is the purpose of destructor? Destructor is a special method to destroy the objects. அடுத்த point, in Python double underscore del double underscore method is used as destructor. It is just opposite to constructor. இவ்வளவு எழுதுனா போதும் 2 மார்க்குக்கு. அடுத்த question, which component of SQL lets insert values in table and which lets to create a table? அதாவது creating a tableக்கு வந்து create command of DDL அதாவது data definition language is used to create a table. Inserting values into the tableக்கு insert into command of DML அதாவது data manipulation language is used to insert values into the table அப்படின்னு எழுதணும். அடுத்த question, what is the use of cd command given example? cd command is used to change the directory. cd command refers to the change directory. அதோட syntax என்ன அப்படின்னா cd கொடுத்து angle bracketல வந்து absolute path அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். அடுத்த question, how will you install matplotlib? இந்த questionக்கு என்ன எழுதணும் அப்படின்னா we can install matplotlib using pip. pipனா என்ன அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்லணும். pip is a package manager software for installing Python packages. To install matplotlib, python -m pip space install -u matplotlib. அடுத்த question, what is the output of the following Python code? string 1ல வந்து welcome அப்படின்னு வச்சிருக்கிறோம். அடுத்து print string 1 dot is lower. is lower அப்படின்னா என்ன அப்படின்னா returns true if the string is in lower case. இங்கே நமக்கு welcome அப்படிங்கிறது upper caseல இருக்கு. அதனால இந்த இடத்துல நமக்கு false அப்படிங்கிறது print ஆகும். அடுத்து string 1 dot lower. சரியா? இங்கே upper caseல உள்ளது எல்லாமே நமக்கு small lettersல print ஆகும். அதுதான் நமக்கு இந்த ரெண்டு அவுட்புட்டாகவும் வரும். ஃபர்ஸ்ட்ல வந்து false வரும். அடுத்து welcome எல்லாமே நமக்கு lower caseல வரும். அடுத்தது part 3. இங்கேயுமே நமக்கு டோட்டலாக 9 questions இருக்கு. நம்ம அதில் 6 questions ஆன்சர் பண்ணணும். இங்கே question number 23 வந்து compulsory question. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து what are the side effects of impure function given example? இதுக்கு என்ன எழுதணும்? The return value of the impure function does not solely depend on its arguments passed. Hence, if you call the impure functions within the same set of arguments, you might get different return values. அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதணும்? They may modify the arguments which are passed to them அப்படிங்கிறது எழுதணும். இவ்வளவு சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் impure function. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து random, செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து date. அடுத்த கொஸ்டின், define global scope with an example. Global scope என்ன எழுதுவீங்க? A variable which is declared outside of all the functions in the program is known as global variable. This means global variable can be accessed inside or outside of all the functions in the program அப்படின்னு எழுதணும். எழுதிட்டு இப்போ global scopeக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். ஏக்கு வந்து 10 அப்படின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஏக்கு வந்து இன்னொரு வேல்யூ ஒன்று கொடுப்போம். லோக்கல் வேரியபிள் ஒன்று வச்சுருப்போம். அடுத்து அந்த லோக்கல் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுவோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அப்போ முதல்ல நமக்கு பிரிண்ட் ஆகிற வேல்யூ வந்து லோக்கல் வேரியபிள் உள்ளது பிரிண்ட் ஆகும். அடுத்து பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் உள்ள ஏ வந்து குளோபல் வேரியபிள் உள்ள வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். 10 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் இன் பைத்தான்? டோட்டலாக 8 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்.
சிங்கிள் ஈக்குவல் டு கொடுக்கறது, அடுத்து ப்ளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், அடுத்து ஆஸ்ட்ரிக்ஸ் ஈக்குவல், அடுத்து டிவைடட் ஈக்குவல், அடுத்து மாடுலோ ஈக்குவல், அடுத்து டபுள் ஸ்டார் ஈக்குவல், அடுத்து டபுள் ஸ்லாஷ் ஈக்குவல். இது எல்லாமே நமக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்த கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் சீல் அண்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சீல் ஃபங்க்ஷனுக்கு பார்க்கலாம். என்ன எழுதணும்? ரிட்டர்ன்ஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதணும். அடுத்து இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா மேத் டாட் சீல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதணும். அடுத்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கணும். அதே மாதிரி தான் ஃப்ளோருக்கும். இதுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் எழுதுவீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதுவீங்க. சின்டாக்ஸ் வந்து மேத் டாட் ஃப்ளோர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவீங்க. சரியா? இங்கே வந்து சீலும் ஃப்ளோரும் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அதனால மேத் டாட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அடுத்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கணும். அடுத்து ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பைத்தான் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரிமூவ்க்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா லிஸ்ட் டாட் ரிமூவ் எலமெண்ட்ஸ், பேரந்தசிஸ்க்குள்ள எலமெண்ட்ஸ். அடுத்து செகண்ட் ஒன் பாப்புக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா லிஸ்ட் டாட் பாப் பேரந்தசிஸ் உள்ள இண்டெக்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். அடுத்தது கிளியருக்கு லிஸ்ட் டாட் கிளியர் அப்படின்னு கொடுக்கணும். இந்த மூணு தான் இதோட சின்டாக்ஸ். எக்ஸ்பிளைன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வித் அ சூட்டபிள் எக்ஸாம்பிள். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து cross product is a way of combining two relations. The resulting relation contains both relations being combined. அதாவது A cross B means A times B where relation A and B have different attributes. சரியா? ரெண்டு டேபிள் A டேபிள் B அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. டேபிள் Aல வந்து 1 2 3 அப்படின்னு இருக்கு. டேபிள் Bல வந்து SR அப்படின்னு இருக்கு. அப்போ டேபிள் A cross B அப்படின்னு வரும்போது 1S 1R அப்படின்னு வரும். அதே மாதிரி 2S 2R அப்படின்னு வரும். அதே மாதிரி 3S 3R அப்படின்னு வரும். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் அதோட எக்ஸாம்பிளும். அடுத்த கொஸ்டின், ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீடர் அண்ட் டிக்ட் ரீடர். ஓகே, டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அதாவது சிஎஸ்வி ரீடருக்கு முதல்ல பார்ப்போம். சிஎஸ்வி ரீடர் அண்ட் சிஎஸ்வி ரைட்டர் ஒர்க் வித் லிஸ்ட் ஆர் டியூபிள். ஆனால் இங்கே டிக்ட் ரீடர் அண்ட் டிக்ட் ரைட்டர் ஒர்க் வித் டிக்ஷனரி. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து சிஎஸ்வி டாட் dict reader and csv dot dict writer take additional argument field names that are used as dictionary keys. csv reader and csv writer does not take additional argument. இந்த ரெண்டும் தான் இதோட டிஃபரன்ஸ். அடுத்த கொஸ்டின், மென்ஷன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் fetch one and fetch many. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து fetch ஒன்னுக்கு வந்து fetch one method returns the next row of a query result set. Fetch many க்கு என்ன எழுதுவீங்க? Fetch many method returns the next number of rows of the result set. செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். அதாவது or is assigned to cursor dot fetch one. அங்க வந்து or is assigned to cursor dot fetch many. 33rd question, இது வந்து ஒரு compulsory question. What will be the output of the following Python code? First one வந்து ஒரு empty லிஸ்ட்டை ஸ்கொயர்ஸ்க்கு அசைன் பண்ணுறோம் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,6. அப்போ இங்கே வேல்யூ வந்து 1லேருந்து 5 வரைக்கும் தான் எடுத்துக்கும். அடுத்தது எக்ஸை ஸ்கொயர் பண்ணி எஸ்ஸில் அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர்ஸ் லிஸ்ட்டில் எஸ்ஸை அப்பன் பண்ணுறோம். ஸ்கொயர்ஸ் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போது வேல்யூஸ் வந்து இங்கே வந்து 1லேருந்து 5 வரை தான் எடுத்துக்கும். அப்போது 1ஓட ஸ்கொயர் 1, அடுத்து 2க்கு வந்து 4, 3க்கு வந்து 9, 4க்கு வந்து 16, 5க்கு வந்து 25. ஸோ நம்மளோட அவுட்புட் என்ன அப்படின்னா 1, 4, 9, 16, 25. இதுதான் இந்த ப்ரோக்ராம்க்கு நம்மளோட அவுட்புட். அடுத்து பார்ட் 4, ஆன்சர் ஆல் தி கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, திஸ் ஆர் தட் ஆப்ஷன். டோட்டலி 5 questions. Each question carries 5 marks. First question, explain
pure and impure functions with an example. First, pure function பத்தி சொல்றோம். என்ன சொல்லுவோம்? Pure functions are functions which will give exact result when the same arguments are passed. அப்படின்னு எழுதணும். எழுதிட்டு அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. Let square x colon equal to return x star x, x into x. The above function pure function because it will not give different results for the same input. இவ்வளவு எழுதிட்டு அடுத்து impure functionக்கு சொல்லுங்க. The variables used inside the function may cause side effects though the functions which are not passed without any arguments. In such cases the function is called impure function. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து random number. Random is a impure. இங்க வந்து நம்மளோட அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்த கொஸ்டின், எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். அதாவது டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் இது வந்து சாப்டர் 11ல் வந்து ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹைரார்க்கியல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ஆப்ஜெக்ட் மாடல். இதை இவ்வளோ டைப்ஸையும் எழுதிட்டு ஒவ்வொரு மாடலாக ஒரு ரெண்டு லைன் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அதாவது ஹைரார்க்கியல் மாடலுக்கு என்ன எழுதுவீங்க? ஹைரார்க்கியல் மாடல் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்ட் பை IBM. சரியா? இங்கே வந்து டேட்டா இஸ் ரெப்ரசன்டட் அஸ் சிம்பிள் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்தது ரிலேஷனல் மாடலை பற்றி சொல்லுங்கள். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் வாஸ் ஃபர்ஸ்ட் proposed by E.F. Codd in 1970. இங்கே வந்து the basic structure of data in relational model is in table formல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்து நெட்வொர்க் மாடல் வந்து network database model is an extended form of hierarchical data model. In network model a child may have many parent nodes அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்து fourth one வந்து ER model. The ER model was developed by Chen in 1976 அப்படிங்கிறத சொல்லணும். This model is useful in developing a conceptual design for the database. அடுத்த மாடல் வந்து ஆப்ஜெக்ட் மாடல். ஆப்ஜெக்ட் மாடல் stores the data in the form of objects, attributes and methods, classes and inheritance. This model handles more complex applications such as geographic information system, scientific experiments, engineering design and manufacturing. இவ்வளவுமே எழுதணும். அடுத்த கொஸ்டின், explain the different types of operators in Python. So என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா, arithmetic operators, relational or comparative operators, logical operators, assignment operators, conditional operators. ஆப்பரேட்டர்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சாப்டர் 5ல் உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் பற்றி சொல்லணும். அதில் என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்பனன்ட், ஃப்ளோ டிவிஷன், இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிடுங்க. அடுத்தது அதே மாதிரி தான் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்க்குமே இஸ் ஈக்குவல், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. அப்புறமா லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்க்கு வந்து ஆர் அண்ட் நாட். அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ்க்கு வந்து அது டோட்டலாக 8 ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது, அந்த 8 ஆப்பரேட்டர்ஸுமே எழுதிடுங்க. அடுத்து கண்டிஷனல் ஆப்பரேட்டர். கண்டிஷனல் ஆப்பரேட்டருக்கு என்ன எழுதுவீங்க அப்படின்னா, டெர்னரி ஆப்பரேட்டர் இஸ் நோன் அஸ் கண்டிஷனல் ஆப்பரேட்டர் தட் இவால்வேட் சம்திங் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் பீயிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத எழுதணும். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ்க்கு நீங்கள் எழுதணும். அடுத்த கொஸ்டின், ரைட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, யூனிக் கன்ஸ்ட்ரெயின், பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின், செக் கன்ஸ்ட்ரெயின். இவ்வளவு சொல்லிட்டு அடுத்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன அப்படிங்கிறத எழுதணும். யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் ensures that no two rows have the same value in the specified columns. அதாவது இந்த யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து மேக்ஸிமம் நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட அட்மிஷன் நம்பருக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். அடுத்தது பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து it declares a field as primary key which helps to uniquely identify a record. It is similar to unique constraint except that only one field of a table can be set as primary key. Primary key does not allow null values அப்படிங்கிறத பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு எழுதிடணும். அடுத்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் யூஸ் டு அசைன் அ டிஃபால்ட் வேல்யூ ஃபார் த ஃபீல்ட். When no value is given for the specified field,
having default constraint, automatically the default value will be assigned to the field. At the final, check constraint. Check constraint helps to set a limit value placed for a field. When you define a check constraint on a single column, it allows only the restricted values on that field. அப்படிங்கிறத எழுதணும். இவ்வளோ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். அடுத்த கொஸ்டின், எக்ஸ்பிளைன் while loop in Python with an example. while loopக்கு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா முதல்ல syntax எழுதிடுங்க. while condition statements in block 1 else statements in block 2. அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஒரு while loop executionக்கு ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு in while loop the condition in any valid boolean expression returning true or false. The else part of the while is optional part of while. The statements block 1 is kept executed till the condition is true. If the else part is written, it is executed when the condition is tested false. அப்படிங்கிறத எழுதிட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கணும். அடுத்தது, tabulate the different Python file modes with description. ஓகே, என்னென்ன ஃபைல் மோட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மோட் வந்து ஆர். இதுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா, ஓப்பன் அ ஃபைல் ஃபார் ரீடிங். அடுத்தது வந்து W மோட். இது வந்து opens a file for writing. அதாவது creates a new file if it does not exist or truncates the file if it exists. அடுத்து X mode. அதுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பீங்க? Open a file for exclusive creation. If the file already exists, the operation fails. அடுத்து A mode. இதுக்கு வந்து open for appending at the end of the file without truncating it. Creates a new file if it does not exist. அடுத்து T mode, open in text mode. அடுத்து B வந்து open in binary mode. அடுத்து plus வந்து open a file for updating, அதாவது reading, writingக்கும். இவ்வளோ தான் நம்ம பைத்தானோட ஃபைல் மோட்ஸ். அடுத்த கொஸ்டின், எக்ஸ்பிளைன் தி recursive function with an example. முதல்ல recursive functionனா என்னன்னு சொல்லணும். when a function calls itself is known as recursion. Recursion works like loop, but sometimes it makes more sense to use recursion than loop. அடுத்தது, we can convert any loop to recursion. The condition that is applied in any recursive function is known as base condition. A base condition is must in every recursive function, otherwise it will continue to execute like a finite loop. அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு recursive function எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்க அதுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்கணும். ஓகேயா? இதை வந்து நான் வந்து சாப்டர் 7ல் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. What is the purpose of sys, os, getopt modules in Python? sys module, os module. What is the purpose of sys module, os module, getopt modules in Python? அப்புறம் அதோட explanation. அதாவது பைத்தான் sys moduleக்கு என்ன எழுதணும் அப்படின்னா, this module provides access to built-in variables used by the interpreter. One among the variable in the sys module வந்து rv அப்படிங்கிறத எழுதணும். எழுதிட்டு அடுத்தது வந்து os moduleக்கு போயிடலாம். os moduleக்கு என்ன எழுதணும்? OS module in Python provides a way of using operating system dependent functionality. The function that the OS module allows you to interface with the Windows operating system where Python is running on. அடுத்த மாடியூல் என்ன அப்படின்னா getopt module. getopt moduleக்கு என்ன எழுதுவீங்க? The getopt module of Python helps to split command line options and arguments. This module provides getopt method to enable command line argument parsing. எவ்வளோ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். அடுத்த கொஸ்டின், write the output of the following. ஏக்கு வந்து 5 வேல்யூ செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கு, 1 2 3 4 and 5. பிக்கு வந்து 4 5 6 7 and 8. ஃபர்ஸ்ட் ஒன், print A pipe symbol B. pipe symbol எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூனியன். யூனியன்னா என்ன செய்யும்? ஏயையும் பியையும், ஏலையும் பிலையும் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கும். அப்போது 1 2 3 4 5, 5 வந்து ரிப்பீட்டட், 4 and 5 ரிப்பீட்டடாக இருக்குது, அதனால் ஒரு தடவை தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 6 7 8. அப்போ நமக்கு 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிறது யூனியனுக்கு நமக்கு அவுட்புட். அடுத்து A ampersand B, அது வந்து இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் அப்படிங்கும்போது ஏக்கும் பிக்கும் காமனாக
என்ன எலமெண்ட்ஸ் இருக்குதோ அதுதான் நமக்கு வரும். இங்கே வந்து 4ம் 5ம் ஏலையும் பீலையும் இருக்குது. ஸோ நம்மளோட அவுட்புட் இங்கே இதை எது நமக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல 4ம் 5ம் பிரிண்ட் ஆகும். அடுத்து பிரிண்ட் ஏ மைனஸ் பி, அதாவது டிஃப்ரென்ஸ், அதாவது ஏல உள்ளது பியில் இல்லாதது. அப்படி பார்த்தா நமக்கு 1 2 3 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்தது பிரிண்ட் பி டிஃபரன்ஸ் ஏ, இது வந்து பியில் உள்ளது ஏல இல்லாதது. அப்படி பார்த்தா இங்கே வந்து நமக்கு எது பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 6 7 8 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்து ஏ கேப் பி, அதாவது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஏலையும் பிலையும் உள்ள எலமெண்ட்ஸ் ஆனால் காமனாக இல்லாத எலமெண்ட்ஸ். ஏலையும் பிலையும் உள்ள எலமெண்ட்ஸ் ஆனால் காமனாக இல்லாத எலமெண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 1 2 3 6 7 8. இங்கே வந்து நமக்கு வந்து 4ம் 5ம் காமனாக இருக்குது. ஸோ நமக்கு அது பிரிண்ட் ஆகாது. அதை தவிர்த்து 6 7 8 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்தது explain the following SQL aggregate functions with suitable Python statement with SQL query. First one வந்து average function. Average function க்கு என்ன எழுதுவீங்க? Average SQL function is aggregate function that calculates the average or arithmetic mean of a specified numeric column அப்படின்னு எழுதணும். அடுத்தது count. Count SQL function is an aggregate function that returns the number of rows that match a specified criteria. அடுத்து sum. Sum SQL function is an aggregate function that calculates the total sum of values within specified numeric column. அடுத்து max SQL function is an aggregate function that returns the largest value of a specified column or expression. The min SQL function is an aggregate function that returns the smallest value of a specified column or expression. Thank you friends. இந்த வீடியோவில் நம்ம 2025ஓட கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ ரெஃபரன்ஸ் லிங்க் கொடுத்துருக்குறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் அண்ட் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் அண்ட் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். பை.